முதலமைச்சர் விஜய் ஏன் பிரஸ் மீட் பண்ண மாட்டேங்கிறாரு? அவருக்கு என்ன பயமா? இது ஒரு ஜனநாயக நாடுப்பா. இதுல முதலமைச்சரா இருக்க ஒருத்தர் கண்டிப்பா பிரஸ் சந்திச்சு பிரஸ்ஸோடைய கேள்விக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் ஏகப்பட்ட விஷயங்களை சொல்றாங்க. ஆனா முதலமைச்சர் விஜய் ஏன் பிரஸ் மீட் பண்ண மாட்டேங்கிறாரு அப்படின்ற அந்த ரீசனை பாக்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நீங்க முடிச்ச விக்கிய ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முடிச்ச விக்கி அரசியலில் போடுகின்ற சூழ்ச்சியான முடிச்சுகளை அவிழ்ப்பவன் என்று கூறினேன். ஆக்டர் விஜய் பொலிட்டீஷியன் விஜயா மாறினதுக்கு அப்புறம் ஒரே ஒரு வாட்டி மட்டும் பிரஸ் மீட்டை கொடுத்திருக்காரு. கொடைக்கானல் போகும்போது இந்த மாதிரி நான் பிரச்சாரத்துக்குலாம் வரல, ஷூட்டிங்காக தான் வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்ற அந்த இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்றதுக்காக அங்க நிறைய கூட்டம் சேர்ந்துருச்சு. அதனால இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்றதுக்காக இந்த ஒரு பிரஸ் மீட்டை மீட் பண்ணாரு. இதுக்கப்புறம் நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டாங்க. அவருக்கு அதெல்லாம் எதுவுமே பதிலாம் சொல்லாம ஒரு பாட்டு கடந்து போயிட்டாரு. ஏன் ட்ரெடிஷ்னலா எல்லா சேனல்ஸையும் கூப்பிட்டு எல்லா பிரஸையும் கூப்பிட்டுட்டு ஒரு பிரஸ் மீட் பண்ணல அப்படின்றதுதான் எதிர்கட்சிகளுடைய முக்கியமான குற்றச்சாட்டா இருக்கு. ஒரு முதலமைச்சர் இருக்க ஒருத்தர் கண்டிப்பா பிரஸ் சந்திக்கணும், பிரஸ் சந்திக்க இவர் பயப்படுறாரா, இவருக்கு தில் இல்லையா, திராணி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தான் எதிர்கட்சிகள் தொடர்ந்து அவங்களுடைய கேள்விகளை கேட்டுட்டே வராங்க. ஒன்ஸ் விஜய் இப்போ ஒரு ட்ரெடிஷனலா ஒரு பிரஸ் மீட் அரேஞ்ச் பண்ணி பதில் சொல்றாருன்னு வைங்க, தமிழ்நாடு கவர்மெண்டோட அட்மினிஸ்ட்ரேஷன் பத்தி கேட்பாங்க, லா அண்ட் ஆர்டர் இஷ்யூஸ் பத்தி கேட்பாங்க, பாலியல் குற்ற சம்பவங்கள் உங்க ஆட்சியில் இவ்வளவு நடந்திருக்கு, இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க, அன்னைக்கு தூய சக்தி தீய சக்தி எல்லாம் சொன்னீங்களே, இன்னைக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க அப்படின்ட்டு கேட்பாங்க. தேர்தல் வாக்குறுதியில நீங்க அப்படி ஒண்ணு சொன்னீங்க, ஆனா இன்னைக்கு நிறைவேற்றும் போது நீங்களே இப்படி பண்ணிருக்கீங்களே, அப்ப அவங்களுக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்பாங்க. இதெல்லாம் அவர் பதில் சொல்லியேதான் ஆகணும். இதுக்கெல்லாம் காம்ப்ரமைஸே கிடையாது. ஆனா இதை தாண்டி சில நடிகைகள் பத்தியான கொஸ்டின்ஸும் அவருடைய பர்சனல் ஃபேமிலி இஷ்யூஸ் பத்தினா சில கொஸ்டின்ஸ் எல்லாம் வைப்பாங்க. ஒன்ஸ் இவர் இதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருந்தாரு அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ, இன்னைக்கு இருக்கிற இந்த பாலியல் சம்பவங்கள் இதை பத்தி எல்லாம் யாரும் பேசாம ஜஸ்ட் அந்த நடிகைகளை பத்தியும் அவருடைய பர்சனல் ப்ராப்ளம் பத்தியும் தான் எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கோம். சோ இதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்காக தான் விஜய் பிரஸ் சந்திக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு டிவிகே சைட்ல இருந்தெல்லாம் நிறைய பேர் சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த முதலமைச்சர்கள்லாம் பிரஸ் மீட்டை சந்திச்சிருக்காங்களேப்பா, கலைஞர் கருணாநிதி கூட பிரஸ் எல்லாம் சந்திச்சு அவங்களுடைய கேள்விகளுக்கு எல்லாம் பதில் சொல்லியிருக்காரேப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். ஆனா அப்ப மக்கள்கிட்ட ஒரு இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு இருந்த ஒரே பெரிய மீடியம் அப்படின்றது இந்த நியூஸ் சேனல்ஸ் தான். நியூஸ் சேனல்ஸ் வழியா இவங்க எதனா இன்ஃபர்மேஷனையோ இல்ல கழக தொண்டர்களுக்கு எதனா ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அப்படின்னா இது மூலமா கொடுத்துப்பாங்க. இல்ல ஏதாவது ஒரு போராட்டம் அறிவிக்கணும்னா நியூஸ் பேப்பர் வழியாவும் இந்த மாதிரி நியூஸ் சேனல்ஸ் வழியாவும் கொடுப்பாங்க. ஆனா இப்போ ஆல்டர்னேட்டிவா சோசியல் மீடியா அப்படின்றது எல்லாருடைய கையிலேயே இருக்கு. சோ இவங்க எதனா ஒரு இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணணும் இல்ல எதனா ஒரு விஷயத்தை மக்களுக்கு தெரிவிக்கணும் அப்படின்னா சோசியல் மீடியால ஒரு அறிக்கை மூலமா தெரிவிச்சுட்டு போயிடுறாங்க. சோசியல் மீடியா அப்படின்ற ஒரு விஷயத்தை இவங்க பெருசா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. இதுதான் இவங்களுடைய மீடியமா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும் சோசியல் மீடியால இவங்க எந்த அளவுக்கு டாமினன்ஸ்ல இருந்தாங்க, இவங்களுடைய வெற்றிக்கு சோசியல் மீடியா எவ்வளவு முக்கியமா இருந்துச்சு அப்படின்ட்டு. இதை தாண்டியும் பெரிய பெரிய இஷ்யூஸ்க்கு எதனா பேசணும் அப்படின்னா விஜய்க்கு கீழே இருக்க அடுத்தடுத்த தலைவர்கள் இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட தலைவர்கள் எல்லாம் பேசுறாங்க. முதலமைச்சர் விஜய் பிரஸ் மீட்டை சந்திக்க எதனா ஒரு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு சந்திக்கலாம். பட் ஆனா நாங்க தான் எங்களுக்கு ஒரு இன்னொரு மீடியம் இருக்கு, நாங்க இது மூலமா நாங்க இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணிடுறோம் அப்படின்றதுனாலதான் இந்த பிரஸ் மீட் இவர் வைக்க மாட்டேங்கிறாரு, ட்ரெடிஷனலான பிரஸ் மீட் இவர் இன்னும் கொடுக்காம இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு டிவிகே சைட்ல இருந்து அந்த வட்டாரங்கள் எல்லாருமே சொல்றாங்க. இன்னொரு பக்கம் ஒரு சில பொலிட்டிஷியன்ஸ் எல்லாம் கவனிச்சீங்கன்னா தெரியும், என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லுவாங்க, என்ன கேள்வி கேட்டாலும் அசால்ட்டா லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. லைக் சீமான் அண்ணாமலை மாதிரி. இவங்க ரெண்டு பேருடைய பிரஸ் மீட் எல்லாம் பாத்தீங்கன்னா இவங்களுடைய பர்சனல் பத்தி கேட்பாங்க, பொது வாழ்க்கையை பத்தி கேட்பாங்க, இதை பத்தி எதை பத்தி கேட்டாலுமே அவங்க அசால்ட்டா அதுக்கு பதில் சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரியான விஷயங்களை ஹேண்டில் பண்ண தெரியாம இருக்கிறதுனால கூட விஜய் ஒரு பக்கம் பிரஸ் மீட்டை சந்திக்க பயப்படுறாரு அப்படின்ற மாதிரியான சில இதுலாம் கூட போய்கிட்டு இருக்கு. விஜய் ஒரு பீஸ்ட் டைம்ல சொல்லியிருப்பாரு, ஏன் நீங்க பிரஸ் மீட்டை மீட் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்ட்டு கேட்டதுக்கு ஏதோ ஒரு இன்டர்வியூ மாதிரி டேட்டில் ஏதோ ஒன்று சொன்னால் கொஞ்சம் மாற்றி எழுதிட்டாங்க, இது சம்திங் வேறு மாதிரி ப்ரொஜெக்ட் ஆச்சு சம்திங் லைக் எங்களால் பேசாமல் இருக்கலாம் அப்படியே அது ஒரு அட் த சேம் டைம் அண்ணாமலையை உங்க யாருக்குன்னா தெரியுமா? அதாவது பிஜேபியோட ஸ்டேட் பிரசிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி தொடர்ந்து பிரஸ் மீட் பண்றதுக்கு முன்னாடி உங்க யாருக்குன்னா தெரியுமா அப்படின்னா தெரியும்ன்ற பர்சனுடைய எண்ணிக்கை அப்படின்றது ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஆனா தொடர்ந்து பிரஸ் மீட் பண்ணி பண்ணி அவருடைய குரல் அப்படின்றத அவருடைய முகம் அப்படின்றத மக்கள் கிட்ட ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டாரு. ஆனா விஜய்க்கு மக்கள் கிட்ட தன்னுடைய ஃபேஸை ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு அவசியம் கிடையாது. ஏன்னா அவருடைய ஃபேஸ் ஏற்கனவே ரெஜிஸ்டர் ஆன ஒரு ஃபேஸ் தான். அண்ணாமலை இப்படி தொடர்ந்து பிரஸ் மீட் பண்ணியே பிஜேபியோட ஃபேஸா மட்டும் மாறினது மட்டும் இல்லாம இன்னைக்கு அந்த கட்சியிலிருந்து விலகி ஒரு தனி கட்சி ஆரம்பிக்கிற லெவலுக்கு வந்திருக்காரு. ஆனா விஜய்க்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இல்லாம விஜய்க்கு இருக்க ஒரே சேலஞ்ச் அப்படின்னா இன்னைக்கு அவருடைய நிர்வாக திறமையை எல்லாரும் முன்னாடி நிரூபிக்கணும் அப்படின்ற அந்த ஒரு சேலஞ்ச் மட்டும் தான் இருக்கு. முன்னாடி அண்ணாமலை சீமான் அவர்களுடைய அந்த பிரஸ் மீட் எல்லாம் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஏன்னா அவ்வளவு இன்ஃபர்மேட்டிவா இருக்கும், அவ்வளவு விஷயங்களை சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா எலெக்ஷனுக்கு அப்புறம் சீமான் அவர்களுடைய அந்த பிரஸ் மீட் எல்லாம் நம்ம பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. இவர் ஏன் பிரஸ் மீட் கொடுக்க மாட்டேங்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வருத்தப்பட்டு
ஸ்டோரி ஸ்டேட்டஸ் வச்சதையும் நான் பார்த்தேன். அதே மாதிரி 2014 இருந்து பிரதமர் மோடி பிரதமரா தேர்ந்தெடுக்கப்பட்டதுல இருந்து இன்னி வரைக்கும் ஒரு வாட்டி கூட இந்த பிரஸ் மீட்டை சந்திச்சதே கிடையாது அப்படின்றது ஒரு கூடுதலான ஒரு இன்ஃபர்மேஷன். இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியாளர்கள் எத்தனை வாட்டி ட்ரெடிஷ்னலா எல்லா பிரஸையும் கூப்பிட்டு எல்லாரையும் உட்கார வச்சு எத்தனை வாட்டி பிரஸ் மீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டா விரல் விட்டு என்ற அளவுக்கு கூட இருக்காது. எதிர்கட்சிகள்லாம் அவங்க ஸ்கிரிப்டடா பண்றாங்க அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டுகள் கூட நம்ம பார்த்திருப்போம். ஒரு முதலமைச்சரோ ஒரு பிரதமரோ பிரஸ் மீட்டை மீட் பண்ணணும் அப்படின்றது கான்ஸ்டிடியூஷனல் வைஸா கூட ஒரு கம்பல்சரி அப்படின்றது கிடையாது. முதலமைச்சர் விஜய் பிரஸ் மீட்டை சந்திக்காததுக்கு இதுதான் ரீசனா, இல்ல வேற மாதிரியான எதனா ஒரு ரீசன் இருக்கா, இல்ல வேற எதனா விஷயங்களை நீங்க கவனிச்சீங்களா அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம முடிச்ச விக்கியை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.